சேனலில் கேவிஎஸ் என்விஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் பேஸ்டில் கேட்ட கொஸ்டின்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, the density of carbon dioxide is equal to 1.977 kilogram per meter cube at 273 Kelvin and 1 atmospheric pressure. Calculate the molar mass of carbon dioxide. இப்போ கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. இப்போ மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு மோலார் வால்யூம். இப்போ மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா, மோலார் மாஸும் மாலிகுலர் மாஸும் ஒன்று தான். மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு மோலார் வால்யூம். கார்பன் டை ஆக்சைடோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1.977 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். மோலார் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவல் டு 2.24 into 10 power minus 2 மீட்டர் கியூப். கார்பன் டை ஆக்சைடோட மோலார் வால்யூம் வந்து 2.24 into 10 power minus 2 மீட்டர் கியூப். இப்போ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். தட் இஸ் டென்சிட்டி வந்து 1.977 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் into 2.24 into 10 power minus 2 மீட்டர் கியூப். இப்போ இங்க வந்து மைனஸ் மீட்டர் கியூப் இருக்கு, இங்க வந்து பிளஸ் மீட்டர் கியூப். அப்ப இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 44 கிராம். இதுல 44 கிராம் எப்படி வந்துச்சு? 1.977 into கிலோகிராம் கிராம மாத்திரம்னா 10 பவர் 3 into 2.24 into 10 பவர் minus 2. இப்போ இந்த 10 பவர் minus 2 10 பவர் 3 இது ரெண்டையும் நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு. a பவர் m into a பவர் n equal to a பவர் m plus n. அதே இது நமக்கு இங்க வந்து a பவர் m into a பவர் minus n இருந்ததுன்னா a பவர் m minus n கிடைக்கும். 1.977 into 10 into 2.24 that is equal to 44 கிராம். ஏன்னா இப்போ இங்க வந்து கிராம் மீட்டர் கியூப் போயிட்டு அப்புறமா இந்த 10 கியூப் 10 ஸ்கொயர் இதுல இருந்து நம்ம இது பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்குது. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி வரும்போது நமக்கு 44 கிராம் தான் கிடைக்கும். அப்போ மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் 44 gram. Next question, இது structure of atom ங்கற யூனிட்ல உள்ளது. 2 electrons occupy the same orbital or distinguished by options வந்து azimuthal quantum number, spin quantum number, magnetic quantum number and orbital quantum number. இப்போ எது ஆன்சரா இருக்கும்? spin quantum number. ஏன்னா ஒரே ஆர்பிட்டல்ல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அதுக்கு ரெண்டு ஸ்பின் இருக்கு, பிளஸ் half and minus half அப்படின்னு ரெண்டு ஸ்பின் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுவோம். அப்போ இதோட ஆன்சர் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். கொஸ்டின், இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ங்கிற யூனிட்ல உள்ளது. வாட் வில் பி த எனர்ஜி ஆஃப் லைட் ஆஃப் வேவ் லென்த் 45 நானோமீட்டர். இப்போ எனர்ஜி E equal to h nu, இது நமக்கு தெரிஞ்சது. இப்போ நியூங்கிறது என்ன வேல்யூ? c by லாம்டான்னு சொல்லுவோம். வெலாசிட்டி by வேவ் லென்த். இப்போ E equal to hங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 into 10 power minus 34 joule second. The velocity of light will 3 into 10 power 8 meter per second. Dividing by wavelength வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 45 nanometer. 45 into nanometerங்கிறது 10 power minus 9 மீட்டர் அப்படின்னு எழுதுவோம். நானோமீட்டர்ங்கிறது 10 power minus 9 மீட்டர். இப்போ
ஹெக்ஸானா 6, இப்போ நானோனா 9 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ 10 பவர் மைனஸ் 9 மீட்டர், நானோமீட்டர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 4.42 இன்டூ 10 பவர் மைனஸ் 18 ஜூல் கிடைக்கும். ஏன்னா இந்த மீட்டரும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் செகண்ட், இங்கே மைனஸ் செகண்ட் இருக்குது, அப்போ அது கேன்சல் ஆகும். அப்புறம் எல்லாம் சால்வ் பண்ணும்போது 4.42 இன்டூ 10 பவர் மைனஸ் 18 ஜூல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்தோம். இது 3மே KVS PGT கெமிஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸு. இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.